வணக்கம் வணக்கம். துணியூர் தேவதாஸ் கேள்வி நல்லா கேளுங்க. தமிழ்நாடு நிறைய இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின்வெட்டு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் நிகழ்ச்சியிலே இருபுற மின்வெட்டு வந்திருக்கு. இதுல நீங்க என்ன சொல்றீங்க? இத நீங்க தாவேக அமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உடனே ஒத்துக்கிடுவாங்க. மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு இருக்கு, ஆனா அதுக்கு நாங்க காரணம் இல்லை. மின்வெட்டு இருக்கிறது உண்மை, ஆனா அதுக்கு நாங்க காரணம் இல்லை. 60 ஆண்டுகளா இருந்த அரசுதான் காரணம். இதுதான் தாவேக அரசினுடைய அடையாளம். அதுதான் அங்க தொட்டு இங்க தொட்டு பனையூர்லயே இன்னைக்கு கை வச்சிருக்கிறாங்க மின்வெட்டு. இப்பயாவது இதுக்கு தீர்வு காண தாவேக அரசு, நம்ம விஜய் தம்பி முதல்வர் முன் வருவாரா அப்படிதான் நம்ம இந்த சொல்லி வருகிறது வேலையில தீர்வுக்காக தானே இதை விவாதிக்கிறோம். முன் வருவாரான்னு பார்ப்போம். அடுத்த கேள்வி நான் கேளுங்க. பொதுவாகவே இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முன்னோடு நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் விஜய் படத்தை பள்ளிக்கூட வகுப்பில் வைக்கிறது, இதெல்லாம் இப்ப வீடு தேசிய கொடிகளுக்கு கல்விட்டு இப்ப பாத்தீங்கன்னா தாவே கொடியை அரசு பள்ளி ஏற்றுறாங்க. இது என்ன, இது 60 ஆண்டு கால ஒரு ஆட்சி முறைக்கு நாங்க முடிவுரை எழுதி இன்னைக்கு நம்ம முதல்வர் விஜய் தம்பி தலைமையில ஒரு புதிய ஆட்சி வருகிற போது எங்கு தாவேகா கொடி பறக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நீங்க எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் சொன்னீங்கன்னா நாங்க என்னதான் செய்யறது? கொடி பறக்கிறது ஒரு தப்பா? அது வெளியே கட்ட சொல்றதுக்கு உள்ள கட்ட சொல்லியிருப்பாங்க, உள்ள கொட்டுறதுக்கு வெளியே கொட்டியிருப்பாங்க. நாளைக்கு செஞ்சு ஆட்சி கோட்டையில கூட விஜய் தம்பி தேசிய கொடிக்கு பதிலாக தாவே கொடியை ஏத்துவாரு. அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாதுங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து அதெல்லாம் நீங்க வரவேற்கணுமே தவிர கேள்வி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கொடி கட்டுறது ஒரு தப்பா? 60 ஆண்டு கால ஆட்சிக்கு நாங்க இன்னைக்கு மாற்றம் தந்துருக்குறோங்க. மாற்றம் வேணும் மாற்றம் வேணுங்கிறீங்க. இதாங்க மாற்றம். இப்ப நீங்க சுதந்திர தினத்துல நீங்க தேசிய கொடிக்கு பதிலாக நம்ம முதல்வர் விஜய் தம்பி தாவேகா கொடியை ஏத்துவார். அதான் 60 ஆண்டு கால ஆட்சிக்கு மாற்றம். அது நீங்க எப்படி சொல்றீங்களோ அது எனக்கு தெரியாது. மாற்றம் வேணும்னு கேட்டீங்கல்ல, இதுதான் மாற்றம். இந்த தொடர்ல அரசு அதிகாரிகள் மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மதுரை கலெக்டர் பாத்தீங்கன்னா போட்ட உடனே மாத்துறாங்க. அவரு முறைப்படியா திட்டங்களுக்கு ஆய்வு பண்ணிட்டு வரும்போது நல்ல கேள்வி. இந்த துள்ளி வருகிறது வேணும்ல நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். இப்ப மாற்றம் பண்ணா என்ன தப்பு? ஏங்க, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோம்னா அதிகாரிகள் மாற்றம் ஏற்படும். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? 10 நாள்ல ஏன் மாத்தினீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அவர் பக்குவமா நடந்துக்கல, அதனால 10 நாள்ல மாத்திட்டோம். என்ன பக்குவம் நடந்துக்கல? அது நீங்க தாவேகா அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். எப்பயுமே ஒரு பக்குவமா நடந்துக்கணுங்க. ஏதோ அதெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பக்குவம்னா இப்ப பாதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்கணும், அல்லது பாதிக்கப்பட்ட தாவேகா அமைச்சர்கிட்ட கேட்கணும். ஒரு பக்குவப்படல் சொல்றீங்களா? இல்ல தாவேகா நிர்பந்தத்தை பக்குவப்படலையா? அதெல்லாம் சும்மா அது இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. 10 நாள்ல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை மாத்திருக்கோம்னா இது பக்குவமா நடந்துக்காதவர்களுடைய வெளிப்பாடு தானே தவிர பக்குவமா நடந்துக்கிறது ஆட்சித்தலைவருடைய தப்பா அரசனுடைய தப்பா? சும்மா நீங்க அதிகாரிகள் மேல இருக்கிற தப்பெல்லாம் நீங்க அரசு மேல சுமத்துனீங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நீங்க சொல்றீங்கன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால பக்குவமா நடந்துக்கணும் அதிகாரி. இல்லாட்டா 10 நாள் இல்ல 10 நிமிஷத்துல மாத்துவோம் நாங்க. ஏன்னா நாங்க 60 ஆண்டு ஆட்சியவே மாத்திருக்கோங்க. அதெல்லாம் நீங்க இப்படி பேசிட்டு இன்னும் புரியாம இருக்கீங்களே. கிணத்து தவளையா இருக்கிறீங்களே. கிணத்து தவளைக்கு தெரியுமா கடல் எது கப்பல் எதுன்னு? அது கிணத்துக்குள்ளே இருக்குங்க. அதுக்குள்ள நீங்க ஏங்க கப்பல்லாம் என்னங்க கடல்லாம் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கிணத்து தவளைக்கு என்ன தெரியும்? பக்குவமா நடந்துக்க பயிற்சி எடுத்துக்கீங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் இதான பெருமை, பக்குவமா நடந்துக்கணும். புரியுதா? அடுத்த கேள்வி கேள்வி. பொதுவா தாவேகா தலைவர் நான் விவசாயத்துல காவலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் 50,000 மூட்டைகள் வேதனையான விஷயம். உழவர்களுடைய உழைப்பெல்லாம் வீணா போச்சு. நீங்க நல்லா சொன்னீங்க.
அது அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா நான் ஒரு விவசாயம் பிறக்கணும்னு நம்ம முதல்வர் விஜய் தம்பி அழகா பஞ்ச் டைலாக் பேசினார். இப்ப அந்த கும்பகோணம் தொகுதி கூட அமைச்சர், நம்ம வேளாண் துறை அமைச்சர் உடைய தொகுதி தான் நினைக்கிறோம். அவருக்கு பாவம் தலைக்கு மேல வேலை இருக்குது. அவர் என்னங்க செய்வாரு? முதல்வர் விஜயுடைய பிறந்தநாள் கொண்டாடுங்க, அதுக்கு தலைக்கு மேல அவருக்கு வேலை இருக்குது. அதனாலதாங்க என்னங்க நீங்க இப்படி ஒரு தலைவருடைய பிறந்தநாள் கூட கொண்டாடக்கூடாதான்? விவசாய பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகள் எல்லா நேரம் தான் பாதிக்கப்படுறாங்க. மழையில் நிறைஞ்சா என்னங்க, அதை எடுத்து ஓரத்தில் வைக்க வேண்டியதானங்க. அதை கொண்டு நீங்க நினைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்ப என் தலைவருடைய பிறந்தநாள் 60 ஆண்டு கால ஆட்சி மாற்றத்திற்கு இன்னைக்கு ஒரு புரட்சி மூலமா அவர் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறது கூட உங்களுக்கு பொறுக்கு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் வயிற்றுச்சலுங்க. ஆட்சி போச்சுன்ற கவலையில நீங்க எங்க அரசு மீது எதனா நின்னா குத்தம் தொட்டா குத்தம்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லா இல்லைங்க. எங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ எங்க தலைவர் பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டு எங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப போய் நாங்க பார்த்து ஆதரவு சொல்லுவோம். இப்ப மாலுமி தூத்துக்குடியில ஒருத்தர் இறந்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்னும் கொண்டு வர முடியல. நம்ம தமிழருடைய உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் முடியல. அது என்ன போர்க்கால நடவடிக்கை எடுத்துருக்கு தெரியுமா? அமைச்சர் போய் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணமும் நாங்க அந்த பூத உடலை கொண்டு வர்றோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டாரு. நல்ல பொருள். ஆமாங்க, எல்லாம் பொறுமையா இருங்க. இப்பதானங்க 1 மாசம் தாங்க ஆகுது. ஒரு 6 மாசமாவது பொறுமையா இருக்க வேண்டாமா? 6 மாசம் கழிச்சு வேணா நீங்க நம்பிக்கை தீர்மானம் கொடுங்க. அதுக்குள்ளயுமே ஏன் அவசரப்படுறீங்க? கேளுங்க. சட்டசபைன்றது ஜனநாயகத்தை மாண்பை காக்கும் இடம். ஆமா, சட்டமன்றத்துல ஓட்டு போட்ட மக்கள் தனக்காக சட்டமன்ற உறுப்பினர் என்ன பொருள் கொடுத்திருக்காரு தெளிவான இடம். ஏற்கனவே கடந்த காட்சியில நேரில் துணிச்சாங்க. துணி ஒரு மின்சாரத்தை துணிச்சிட்டு இருக்காங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த மக்களுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, தொகுதிக்காக என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன வளர்ச்சி திட்டங்களை முன்வைக்கிறாங்க, எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வியை முன்வைக்கிறாங்க, எவ்வளவு வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்வைக்கிறாங்க, எவ்வளவு முன்னோடி திட்டங்களை முன்வைக்கிறாங்க, எவ்வளவு தொலைநோக்கு திட்டங்களை முன்வைக்கிறாங்க, எவ்வளவு ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு ஆர்வமா இருக்கு. அதனாலதான் நாடாளுமன்றத்துல நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அது மாதிரிதான் சட்டமன்றத்துல ஒளிபரப்பு செய்யணும்னு இப்போ கடந்த 5 ஆண்டு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, மக்கள்கிட்ட நம்மளுடைய இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு நேரடியை துண்டிச்சாங்க. இப்ப என்னாச்சு, மக்கள் அவங்கள மறந்து போயிட்டாங்க. திமுகவை மக்கள் மறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப தனிமரமா வேற போயிட்டாங்க. விஜயனுடைய அரசியல் கட்சிகளை வளைக்கிற அந்த மந்திர சக்தினால தனிமரமா வேற போயிட்டாங்க. அப்ப நீங்க இத ஒரு பாடமா எடுத்துக்கணுமா இல்லையா? தாவக அரசு மறுபடியும் என்ன செய்யறாங்க? அதே நிலையத்தான் இன்னைக்கும் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதத்தை முன் வச்சா உடனடியாக நேரடியை துண்டிச்சு ஜனநாயக படுகொலை. ஜனநாயக படுகொலை தானே இது நெருக்கிறதா இல்ல. அதாவது ஆளுங்கட்சியுடைய வாதமும் எதிர்கட்சியுடைய வாதமும் ரெண்டும் மக்களுக்கு தெரிஞ்சாதான். இப்ப நீங்க துள்ளி வருது வரைக்கும் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க கேள்வியை ஒளிபரப்பாம பதில மட்டும் ஒளிபரப்புனீங்கன்னா என்னைய பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு மாதிரி நினைப்பாங்களா இல்லையா? அது மாதிரி ஆயிடக்கூடாது. இதுல அவர் ஒரு உருட்டு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, ராஜ்மோகன். அவர் உருட்டு பாத்தீங்கன்னா நேரடியை துண்டிச்சது அவருக்கே தெரியாதான். அந்த அளவுக்கு என்னங்க நீங்க அமைச்சருக்கே தெரியலங்க. அவர் சட்டசபையில தானே இருக்காரு. அவர் நேரடிய வருதுன்னு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியல, நேரடியை துண்டிச்சுட்டாங்க. அப்ப திமுக தான் இந்த சதியை பண்ணிருப்பாங்க, இல்ல அதிமுக தான் இந்த சதியை பண்ணிருக்கோம். நல்லது நடந்தா விஜய் தம்பிக்கு, நல்லது நடந்தா தாவேக அரசுக்கு, கெட்டது நடந்தா அது அதிமுகவுக்கு திமுக. ஏன்னா 60 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதியிருக்கோம். மோகன், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நம்ம நிறைவா சொல்றது என்னன்னா, தாவேக அரசு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மாற்றத்தை விரும்பி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இந்த 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 தாவேக அரசு மாற்றம்னு சொல்லி செய்கிற அட்ராசிட்டி எல்லாம் அட்ரஸ் இல்லாம இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த மக்கள்
சிந்திச்சு பார்க்கணும். அதான் நம்ம துள்ளி ஒரு வேலையுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.